திருமல நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்துட்டு டைம்லர் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் நிறுவனத்தோட பிரசிடென்ட் அண்ட் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸரான பிரதீப் குமார் சார் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர் கூட கேட்கறதுக்கான கேள்விகள் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம்ங்க. சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெச்எக்ஸ் அண்ட் டாக் ஷிஃப்ட் ரேஞ்சை வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க. இது சம்பந்தமா கொஞ்சம் டெக்னிக்கலா என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, ஸோ பாரத் பென்ஸ் வந்து இந்தியாவில் 2012 லான்ச் பண்ணோம். ஸோ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்து எங்களோட டிப்பர்ஸுக்கு வந்து மார்க்கெட்ல நல்ல பேர் இருக்கு. இந்தியா பூரா எல்லா ஸ்டேட்லயுமே வந்து எங்க டிப்பர்ஸ் வந்து விரும்பி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க. அதுக்கான முக்கிய காரணம் வந்து எங்க டிப்பர்ஸ் வந்து நல்ல உற்பத்தி கொடுக்கும், நல்ல லாபம் கொடுக்கும், அதிகமான தொந்தரவுகள் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ இருக்கிற டிப்பர்ல இருந்து இன்னைக்கு வந்து நம்ம நாட்டோட முன்னேற்றத்துக்காக நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் நடக்குது. கவர்மெண்ட் வந்து அதை வேகமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருது, அவங்களும் எல்லாம் வேகமா பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த மாறும் தேவைகளுக்கு எப்படி நம்மளோட டிப்பர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு யோசிச்சு அதுக்கான இன்புட்டை கலெக்ட் பண்ணி பண்ணதான் வந்து ஹெச்எக்ஸ் ரேஞ்ச். ஹெச்எக்ஸ் ரேஞ்சில் வந்து 2 பேஸ் வண்டிங்க இருக்கு, 28 டன் 35 டன் வண்டிங்க. இது வந்து இப்போ இருக்கிற டிப்பர்ல இருந்து கிட்டத்தட்ட எல்லா சிஸ்டமையுமே வந்து ஃபர்தரா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். முதல்ல வந்து என்ஜின்ல பவர் வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்கோம், கியர் பாக்ஸ் வந்து ஃபர்தரா ஸ்ட்ரென்தன் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். வண்டியில் இருக்கிற எல்லா ஆக்சலுமே வந்து மாத்தி இன்னைக்கு இருக்கிற தேவைகளுக்காக வந்து நிறைய புது விஷயங்கள் வந்து உள்ள சேர்த்திருக்கோம். ஃப்ரண்ட் ஆக்சில்ல வந்து யூனிடைஸ்டு பேரிங்னு புது டெக்னாலஜி போட்டிருக்கோம். அப்புறம் வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கோம். டிப்பர்னா லோடு எடுத்துட்டு போறக்கும், அது வந்து குவாரில எல்லாம் போயிட்டு வரும்போது ஸ்ட்ராங்கா இருக்கணும், அது பண்ணிருக்கோம். அதே சமயத்துல ரொம்ப சஸ்பென்ஷன் ஹார்டா இருந்தா டிரைவருக்கு கஷ்டமா இருக்கும். அப்படி இல்லாத மாதிரி சஸ்பென்ஷன் வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி டிரைவருக்கு நல்ல கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி பண்ணிருக்கோம். நிறைய மற்ற சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். வண்டி வந்து குவாரியில அந்த மாதிரி போகும்போது கீழே ஏதாவது தட்டிச்சுன்னா வந்து ஏதாவது சிஸ்டம்ஸ் டேமேஜ் ஆயிரும், அந்த மாதிரி ஆகாத மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். மொத்தமா ஃப்ரண்ட்ல இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லா சிஸ்டம்ஸுமே பார்த்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது வந்து எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணா அது வந்து பெட்டரா இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஹெச்எக்ஸ் சீரிஸ் பண்ணிருக்கோம். அடுத்த ரேஞ்ச் வந்து டார்க் ஷிஃப்ட் அப்படிங்கிறது, அது வந்து மைனிங்காக. ஸோ இந்தியாவில் வந்து நிறைய மைனிங் நடக்குது. நிலக்கரி மைனிங், மார்பிள் மைனிங், இரும்பு அயனோர் மைனிங், அந்த மாதிரி நிறைய மைனிங் இருக்கு. நிறைய நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கு இந்தியாவில். அங்க வந்து மைன்ல கீழே போய் அந்த மெட்டீரியல் எடுத்துட்டு மேல கொண்டு வர்றதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் வந்து போன வருஷம் வரைக்கும் மேனுவல் கியர் பாக்ஸோட தான் வந்து மைன்ஸ்ல வண்டி வித்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி மைன்ஸ்ல வந்து வண்டி கிட்டத்தட்ட 22 மணி நேரம் ஓட்டுவாங்க, 3 ஷிஃப்ட் போட்டு. இடையில 3/4 மணி நேரம் தான் கேப் இருக்கும், இல்ல 1 மணி நேரம் கேப் இருக்கும். 3 ஷிஃப்ட் ஓட்டுவாங்க. டிரைவர்ஸுக்கு வந்து கண்டினியூஸா மேனுவல் கியர் பாக்ஸ் ஓட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால வந்து டார்க் ஷிஃப்ட்ல ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஜெர்மனில இருந்து மெர்சிடிஸ் பென்ஸ்ல இருந்து ஒரு ஏஎம்டி டெக்னாலஜி கொண்டு வந்து அதை வந்து இங்க இந்தியால மைன்ஸ்க்காக வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அந்த வண்டி வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 80 வண்டி சீட் பண்ணிருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப திருப்தியா இதுக்கு மேல நாங்க வாங்கினா ஏஎம்டி தான் வாங்குவோம், அந்த அளவுக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. என்ன பெனிஃபிட் இந்த மாதிரி ஒரு ஏஎம்டி வந்து மைண்ட்ல கொடுக்கும்போது, டிரைவர்ஸுக்கு வந்து கிளட்ச் மிதிக்கிற வேலை இல்ல, கியர் மாத்துற வேலை இல்ல. அவங்க வந்து மைன்ஸ்ல வந்து ரோடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, அடிக்கடி கியர் மாத்திட்டு இருக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, ஏன்னா எல்லாமே மெஷின் பார்த்துக்கும், கம்ப்யூட்டர் பார்த்துக்கும். அதனால அவங்க டயர்ட் ஆகாம ஓட்டும் போது ஒரு ஷிஃப்ட் பூரா கம்ஃபர்டபுளா அலர்ட்டா வண்டி ஓட்டும் போது அவங்க லைஃபும் பெட்டரா இருக்கும், சேஃப்டியும் பெட்டரா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபிளீட்ல வந்து கஸ்டமர் வந்து ஒரு 100 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வண்டி வச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஏஎம்டி வாங்கும்போது ஒரு டிரைவருக்கும் இன்னொரு டிரைவருக்கு இடையில வந்து ட்ரைனிங் இல்ல அவங்க ஓட்டுற விதம் மாறலாம், அதனால மைலேஜ் அடிபடலாம். ஏஎம்டிங்கும் போது கம்ப்யூட்டரே எல்லா வேலையும் பார்த்துக்கும் நிறைய. ஸோ அதனால வந்து மைலேஜ்ல பெரிய வித்தியாசம் வராது. ஸோ அதனால கஸ்டமர்ஸுக்கு வந்து மைலேஜ் ஓவராலா அவங்க எவ்வளவு டீசல் செலவு பண்றாங்களோ அது கம்மியாகும். கிளட்ச் கண்ட்ரோலும் வந்து டிரைவர் கிட்ட கிடையாது, கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ல இருக்கும். அதனால வந்து எந்த சிச்சுவேஷன்லயும் கிளட்ச் டிரைவர் தெரியாமையும் கூட டேமேஜ் பண்ணிட முடியாது. கிளட்ச் நல்ல லைஃப் தரும், டிரைவ் லைன் ஃபுல்லா நல்ல லைஃப் தரும். ஸோ அதனால டார்க் ஷிஃப்ட் வந்து கஸ்டமர்ஸுக்கு ஒரு நல்ல ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி கொடுக்கும், மைலேஜ் நல்லா கொடுக்கும்,
அப்புறம் அக்ரிகேட் சிஸ்டம்ஸோட லைஃப் பெட்டரா இருக்கும். ஸோ அது வந்து ஓவராலா நம்ம மைனிங் தொழில் வந்து இன்னும் நல்லா நடக்கிறதுக்கு இந்த மாதிரி வண்டிகை வந்து உபயோகமா இருக்கும். சார் எப்படி மெர்சிடிஸ் பென்ஸ் இருந்து டெரைவ் பண்ணி இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸை கொண்டு வந்தீங்க? ஸோ அதுல வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஹெவி ஒரு மைனிங்க்கு கொண்டு வரும்போது. ஸோ என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ அதை எப்படி நீங்க சால்வ் பண்ணீங்க சார்? ஸோ பொதுவா வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்து இங்க இருக்கிற வண்டியில போடும்போது வந்து அந்த மாதிரி இன்டகிரேட் பண்றது எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. ஏன்னா எங்க வண்டி எல்லாமே வந்து குளோபலா ஒரு மாதிரி மாடுலர் ஆர்கிடெக்சர்ல இருக்கிறதுனால மெர்சிடிஸ் பென்ஸ்ல இருந்து ஒரு கியர் பாக்ஸ் எடுத்தா அதை வந்து நான் ஈஸியா வந்து இந்த வண்டியில போட்டுற முடியும். என்ன சேலஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால மைனிங் வந்து நிறைய ஸ்டேட்ல நடக்குது. ஆந்திரால ஆரம்பிச்சு அஸ்ஸாம் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து கிரவுண்டோட சில இடத்துல சாஃப்டா இருக்கும், சில இடத்துல ஹார்டா இருக்கும். அப்புறம் ஒரு மைனுக்கும் இன்னொரு மைனுக்கும் ரோடு எப்படி மெயின்டைன் பண்றாங்களோ அது மாறும். ஹைவே மாதிரி கிடையாது, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு. இந்த ஒவ்வொரு மைன்லயும் போய் அங்க வந்து சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, ரோட்ஸ் எப்படி இருக்கு, எப்படி யூஸ் பண்றாங்க, அது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி அந்த இன்புட்டை எல்லாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மைன் வேற ஊர்ல இருந்து அந்த டேட்டாலாம் எடுத்து அதை வச்சு கம்ப்யூட்டர்ல வந்து இந்த கியர் ஷிஃப்ட் பண்ற அந்த டியூனிங் பண்றது வந்து ஒரு பெரிய எஃபர்ட். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-10 மாசம் ஆச்சு இந்த வேலை ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு டைம் கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம ஊரோட மைண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டி தரலன்னா அது சரிப்படாது. ஸோ அந்த சேலஞ்சை வந்து இங்க இருக்கிற என்ஜினியர்ஸ் எல்லாமே நம்ம என்ஜினியர்ஸ் இந்த உரகடம்ல ஒர்க் பண்ற என்ஜினியர்ஸ் வந்து அவங்க போய் மைன்ஸ்ல தங்கி அங்க வந்து வண்டியில டிராவல் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் ஸ்டடி பண்ணி அதை கொண்டு வந்து ஃபைன் டியூன் பண்ணி இந்த வண்டிக்கு வந்து லான்ச் பண்ணிருக்கோம். சார் இப்ப இந்த வாரண்டி, இந்த ஏஎம்சி பத்தி இது கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். பொதுவா பாரத் பென்ஸ்ல நாங்க வந்து கஸ்டமர்ஸுக்கு சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளவு கம்மியான சர்வீஸ் தேவைப்படுமோ அந்த மாதிரி வந்து சொல்யூஷன்ஸ் வச்சிருக்கோம். ஒரு ஆயில் சர்வீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு என்ஜின் ஆயில் சர்வீஸ்ல இருந்து இன்னொரு என்ஜின் ஆயில் சர்வீஸ் வந்து ஆன் ரோடு வண்டிகள், ரோட்ல ஓடுற வண்டிகளுக்கு வந்து 1,20,000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து சர்வீஸ் கேப் தரும். அதே டிப்பர் இல்ல மைனிங் வண்டிங்கும் போது ஹவர்ஸ்ல சொல்லுவாங்க. ஏன்னா என்ஜின் எவ்வளவு மணி நேரம் ஓடுது அப்படிங்கறத வச்சு 1200 இருந்து 1800 ஹவர் வரைக்கும் வந்து இருக்கிற மாதிரி சொல்யூஷன்ஸ் வச்சிருக்கோம். ஸோ டிப்பர்ல வந்து கிட்டத்தட்ட இது வந்து 1 வருஷத்துக்கு மேல ஆகும் அந்த ஒரு ஆயில் சர்வீஸ்ல இருந்து இன்னொரு ஆயில் சர்வீஸ் வர்றது. அதே மாதிரி வாரண்டி பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி வேற லெவல்ல வாரண்டி பாலிசி வச்சிருக்கோம். ஆன் ரோடு வெஹிக்கிள்ஸுக்கு வந்து 6 வருஷம் வாரண்டி, 6 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி தரும். ஏஎம்சி வந்து 10 லட்சம் கிலோமீட்டர் வரைக்குமான ஏஎம்சி ஆப்ஷன்ஸ் இருக்கு. கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வேணுங்கிறது வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். சார் இப்ப மேனுவல்ல கம்பேர் பண்ணும்போது இந்த ஏஎம்டியோட மைலேஜ் வந்து எக்ஸ்ட்ராவா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா இப்ப புதுசா ஒரு டெக்னாலஜி கொண்டு வரோம் கியர் பாக்ஸ்ல, அந்த ஹெவி வெஹிக்கிள் கொண்டு வரும்போது அது எப்படி சார் அந்த மேனுவலுக்கு ஈக்குவலா மேட்ச் பண்ணி அதோட அதிகமா எப்படி எஃபிஷியன்சி கொண்டு வந்தீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிற ஏஎம்டி வந்து உலகத்துல இருக்கிறதுலயே ஒன் ஆஃப் த ஒரு தலை சிறந்த ஏஎம்டின்னு சொல்ல முடியும். இது வந்து அந்த மாதிரி உள்ள வந்து ஒவ்வொரு சிஸ்டம் ஏஎம்டிக்கு உள்ள இருக்கிற சிஸ்டம்ஸ் வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஒரு கியர்ல இருந்து இன்னொரு கியர் ஷிஃப்ட் ஆகிறது ஒரு செகண்டுக்குள்ள ஷிஃப்ட் ஆயிரும். இன்ஃபேக்ட் ஒரு செகண்ட்ல பாதியில ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஷிஃப்ட் ஆகும்போது எந்த லாஸுமே இருக்காது, லாஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால வந்து மைலேஜ் பெருசா அடி வாங்காது மேனுவலை கம்பேர் பண்ணும்போது. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கும்போது ஒரு 100 வண்டியோ இல்ல 50 வண்டியோ ஒரு கஸ்டமர் வச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு வண்டியும் அந்த டிரைவரோட திறமையை பொறுத்து மைலேஜ் மாறும். சில இடத்துல பார்த்திருக்கோம் 15-20% கூட மாறும் ஒரு நல்ல டிரைவருக்கும் சரியா ஓட்ட தெரியாத டிரைவருக்கும் இடையில. இந்த மாதிரி ஏஎம்டி யூஸ் பண்ணும்போது கியர் மாத்துறது, கிளட்ச் கண்ட்ரோல் எல்லாமே கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால வந்து டிரைவர்ஸ்னுடைய இன்ஃபுளுன்ஸ், டிரைவர் எவ்வளவு வந்து மைலேஜ்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அது வந்து கம்மியாயிரும். சோ இந்த மேனுவல்ல இந்த அளவுக்கு வேரியேஷன் வர்றது வந்து ஏஎம்டில வந்து அந்த வேரியேஷன் கம்மியாயிரும். சோ அந்த மாதிரி கம்மி ஆகும்போது கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு 50 வண்டிக்கு இவ்வளோ டீசல் பிடிக்குது மேனுவல்ல அப்படின்னா ஏஎம்டில அந்த 50 வண்டிக்கு அதை விட கம்மியான டீசல் தான் தேவைப்படும். 2 lakh பாரத் பென்ஸ் ட்ரக்ஸை வந்து வித்திருக்கீங்க. ஸோ அசோக் லேலண்ட், டாட்டாலாம் இருக்கிற சமயத்தில் ஸோ பாரத் பென்ஸோட மார்க்கெட் ஷேர் என்னவா இருக்கு? நாங்க வந்து பாரத் பென்ஸ் வந்து லான்ச் பண்ணும்போது நாங்க இந்தியால சொன்னது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற குறிக்கோளோட தான் வந்து லான்ச் பண்ணோம். என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம், என்ன மாற்றங்கள்
கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாரத் பென்ஸ் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்தியால ஆயில் சர்வீஸ் வந்து ஒரு ட்ரக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 16 இருந்து 32,000 கிலோமீட்டருக்குள்ளதான் இருந்துச்சு. 2012 நாங்க லான்ச் பண்ணும்போது 50,000 கிலோமீட்டர்ல ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட டபுள், சில வண்டிகளுக்கு மோர் தேன் டபுள் ஆரம்பிச்சோம். அந்த டைம்ல 50,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கான ஓட்டம். சோ சர்வீஸ் வந்து கம்மியா பண்ணா போதும். அப்ப நாங்க லான்ச் பண்ணும்போது வண்டி மைலேஜ் வந்து அப்ப இருந்த வண்டிகள் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது மைலேஜ் பெட்டரா இருக்கிற மாதிரி லான்ச் பண்ணோம். கஸ்டமர்ஸுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் வந்து காமிச்சோம். அதாவது வண்டி வந்து ஆரம்ப விலை ஒரு மாதிரி இருக்கலாம், மைலேஜ் ஒரு மாதிரி வரலாம், சர்வீஸ் ஒரு மாதிரி நடக்கலாம். வண்டி விலை கம்மியா இருக்குன்னு வாங்கிட்டு அப்புறமா சர்வீஸ் நிறைய இருந்து செலவு ஜாஸ்தி ஆச்சுன்னா அது சரிப்பட்டு வராது. அதே மாதிரி வண்டி விலை கம்மியா இருக்குன்னு வாங்கிட்டு மைலேஜ் வரலன்னா அதுவும் சரிப்பட்டு வராது. சோ அதனால கஸ்டமர்ஸுக்கு வந்து அப்படி பார்க்காம டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப், ஒரு கஸ்டமர் போடுற முதலீட்டுல எப்படி அவங்களுக்கு ரிட்டர்ன் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிலாசபியை வந்து இந்தியாவில வந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தி அதை பேஸ் பண்ணி தான் வந்து வண்டி விற்க ஆரம்பிச்சோம். எங்களுடைய லான்ச் பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய குறிக்கோளே வந்து கஸ்டமருடைய செலவுகள், வண்டியை பொறுத்த வரைக்கும் செலவுகள் எப்படி கம்மி பண்றது, தொந்தரவுகள் எப்படி கம்மி பண்றது, அதை போக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணதுனாலதான் வந்து இந்த மாதிரியான ஒரு பேரும் இந்த மாதிரியான இடமும் வந்து பிடிக்க முடியுது. சார், ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸான எல்என்ஜி, ஹைட்ரஜன் இல்ல எலக்ட்ரிக், இந்த லைனப்ல வந்துட்டு நீங்க ஏதாவது R&D ஒர்க் பண்றீங்களா? பைலட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது போயிட்டு இருக்கா? ஓகே, சோ ஆல்டர்னேட் ஃபியூல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து டைம்லர் ட்ரக் குரூப் வந்து எலக்ட்ரிக் மற்றும் ஹைட்ரஜன் அது ரெண்டையும் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா டீசல், பெட்ரோல், கேஸ்ல இருந்து உலகம் பூரா கார்பன் இல்லாத எரிபொருள் அப்படிங்கிற மாதிரி போகும்போது எலக்ட்ரிக்கும் ஹைட்ரஜனும் தான் ஃபியூச்சர்ல இருக்கும். ஆனா அந்த ஃபியூச்சரை ரீச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்தியால வந்து நம்மளுடைய தேவைகளுக்காக வந்து இடைப்பட்ட காலத்துல கேஸ் இல்ல இந்த மாதிரி எத்தனால் பிளெண்ட் பண்றது, அந்த மாதிரி நிறைய ஃபியூல்ஸ் வந்து அரசாங்கம் ட்ரை பண்றாங்க. ஸோ டைம்லர் ட்ரக்ல நாங்க எலக்ட்ரிக்கும் ஹைட்ரஜனுக்கான ரிசர்ச் ஒர்க், டெவலப்மெண்ட் ஒர்க் வந்து நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். உலகம் பூரா வந்து நிறைய எலக்ட்ரிக் வண்டி ஆல்ரெடி வித்திருக்கோம். ஹைட்ரஜன்லயும் சில வண்டி வந்து சீட் பண்ணியிருக்கோம். இந்தியால அதுக்கான டெவலப்மெண்ட் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்க வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி G20 மாநாட்டுல வந்து ஒரு ஹைட்ரஜன் பஸ் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கோம். ஸோ ஹைட்ரஜன்லயும் ரிசர்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எலக்ட்ரிக் வண்டி டெவலப்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம், எல்என்ஜியும் பிளான்ல வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அது ரெடி ஆகும்போது சரியான அந்த டைமுக்கு வந்து நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம் எப்போ லான்ச் பண்ண போறோம். சார், லாஸ்ட் கொஸ்டின். சார், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இப்போ 50,000 வெஹிக்கிள்ஸ் பெர் இயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அஹடா இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணி இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா? பிளஸ் லோக்கலைசேஷன் எவ்வளவு சார் இருக்கு? ஸோ இப்போ நீங்க பாக்குற இந்த வண்டி எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 95% பார்ட்ஸ் வந்து லோக்கல் பார்ட்ஸ் தான், எல்லாமே இந்தியால இருந்து சோர்ஸ் பண்ணது. டிசைன் பண்றது பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி பூராமே வந்து இங்க உரகடம்ல உட்கார்ந்து இருக்கிற இன்ஜினியர்ஸ் டிசைன் பண்ணி இங்கேயே டெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணது. ஸோ மொத்தமா அதாவது எங்களுடைய பாரத் பென்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க மேக்சிமம் எல்லாமே லோக்கலைஸ் பண்ணி லான்ச் பண்ற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி பண்ணுவோம். இப்போதைக்கு அந்த AMT வந்து ஜெர்மனில இருந்து இம்போர்ட் பண்றோம். அது வந்து வால்யூம் ஜாஸ்தி ஆகும்போது அதுவும் லோக்கலைஸ் பண்ணிடுவோம்.